அட இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு முக்கியமான விஷயம் நான் செஞ்சிருக்கேன். இப்படி செய்யலாமா என்னன்ட்டுலாம் எனக்கு தெரியல. நம்ம வீட்ல இருக்கிற தொடப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சுங்களா? பழைய தொடப்பத்த தூக்கியே போட்டுறலான்ட்டு போயிட்டேன். அட தேவையா தேவையில்லாத எதா இருந்தாலும் நம்ம மூளை தான் 3 மடங்கு யோசிக்கணும்ல. ஏன் திடீர்னு என் மூளையிலேருந்து ஒரு அழகா சொத்தா நான் போய் எப்படி செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அட நம்ம வீட்லாம் ஒட்டரை பிடிச்சிச்சுன்னா பெட் மேலே ஏறி க்ளீன் பண்ணணும். இல்லை சேர் ஸ்டூல் போட்டு ஏறி க்ளீன் பண்ணணும். அதனால நம்ம ஏன் இதை வச்சு ஒரு ஒட்டரை குச்சி கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா. கட்டிட்டுமோ கீழே இருந்து அடிச்சுக்கலாம்ல ஒட்டரை அப்படின்ட்டு. ஒரு குச்சி எடுத்து பழைய தொடப்பு வச்சு கட்டி முடிச்சிட்டேன். கீழே இருந்து ஒட்டரையெல்லாம் அடிச்சிக்கலான்ட்டு. அட பூத்தொடப்பு வாங்கி கூட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. என்னதான் பூத்தொடப்பு வாங்கினாலும் டக்குன்னு அதை யூஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்களா பழைய தொடப்பு இருக்குது பழைய தொடப்பு இருக்குன்ட்டு அதே வச்சுட்டு இருந்தாச்சு. இப்போ வந்து பழைய தொடப்பத்தை ஒட்டரை குச்சிக்கு போடவும் பூத்தொடப்பு எடுத்தாச்சு. அந்த பூத்தொடப்பும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குது. அதனால் இன்னொரு கட்டு கட்டியாச்சு. கட்டி கட்டி யூஸ் பண்ணோமா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீமர்லாம் உடையாது. தொடப்பத்தை வந்து கால் அதிகமாக படாத இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். தொடப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம கை பிடிச்சி கூட்டுவோம் இல்லையா, அவத்துக்குள்ள வந்து நம்ம பிடிக்க பிடிக்க பிஞ்சிட்டு வந்துடும் அப்படின்ட்டு டேப் போட்டு ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. இப்படி டேப் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நல்லா லைஃப் வருதுங்க. பார்த்தீங்களா பழைய தொடப்பத்தில் கூட பார்த்தீங்களா டேப் சுற்றி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்களா நம்ம வீட்டு தென்னை மரத்துலேருந்து வெட்டினா தென்னை ஜோவையிலேருந்து கிழிச்சா வாச கூட்டுற தொடப்பம். அப்புறம் இந்த தொடப்பத்துக்கு பார்த்தீங்களா சீமாறு சீவமாறு அப்புறம் வாச கூட்டுற தொடப்பம் அப்புறம் சீமாத்து குச்சின்ட்டு ஒரு சில பேருங்களாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பேர் அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த சீமத்து குச்சியில் இருக்கிற தென்னஞ்சாவையெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அந்த சீமத்து குச்சி பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ஒரே கோர்வையாக ஒரே லைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா வாச கூட்டத்துக்கு அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் சொன்னதாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா வீடு கூட்டுற தொடப்பமாக இருந்தாலும் சரி வாசல் கூட்டுற தொடப்பமாக இருந்தாலும் சரி ஒரே ஆளாக கூட்டுறாங்கன்னா அந்த தொடப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்ட்டு. யான்னு கேட்டால் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி கூட்டுவாங்க. நான் சொல்கிறது கரெக்ட்டுங்களா?